ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு ட்ரே டைப்பில் இருக்கக்கூடிய பிளேட் தான். 2 பிளேட்டு, ஒன்று வந்து லைட் க்ரீன் கலர்லேயும் இன்னொன்று வந்து ப்ளூ கலர்லேயும் இருக்கிறது. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸு. ஒன்று 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு, இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், அது உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. 1/2 இன்ச்சு வித்தியாசப்படும். இந்த 2 இதுவும் சேர்த்து தாங்க விலைக்கு கொடுக்குறேன். 2 பீஸும் சேர்ந்து 1200 ரூபாய், 1200ன்னு விலைக்கு கொடுக்குறேன் ஃபார் 2 பீஸ். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய பிளேட்டு தான். இது வந்து டெக்கார் பிளேட் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டைப்பு. உங்களுக்கு ஒரு பெறை இருக்கிற மாதிரியும் நட்சத்திரம் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரியும் இருக்கக்கூடிய டைப்பு. இந்த டைப்பு அதிகமாக கிடைக்காது, டிமாண்டாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு சைஸ் உள்ளது. இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வந்து யூஸ்க்காக இல்லாமல் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க. வாங்கிட்டு போயிட்டு நம்ம செவுத்தில் மாட்டுறதுக்கு டெக்கார் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இந்த மாதிரி பிளேட் கிடைக்காதுன்னு தான் சொல்லி தான் கொடுத்தாங்க வாங்குகிற இடத்துலையே. அதே மாதிரியே இன்னொரு பிளேட்டு, இது வந்து இதுவும் டெக்கார் பிளேட் மாதிரி தான், நல்ல ஃப்ளவர் டிசைன் இருக்கக்கூடியது. இது வந்து 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இதில் பின்னாடி வந்து சீல் இருக்குது, மேட் இன் ஜப்பான் அதிலே போட்டிருக்கு. 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2 பிளேட்டும் சேர்ந்து தான் நான் கொடுக்குறேன். 2 பிளேட்டும் 1600 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 1600 ஃபார் போத். அடுத்த பார்க்குறதும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ட்ரே டைப்பில் இருக்க மங்கு தான். 2 பீஸு. இது வந்து க்ரீன் ஒன்று, ஒயிட் ஒன்று, ரெண்டுமே 7 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடிய சைஸு. அது வந்து 1200 ரூபாய், 1200ன்னு விலை கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பொருளும் போடும்போது அதை பார்த்துட்டு திரும்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு கேட்குற மாதிரி திரும்ப வாங்கிட்டு வந்து அதே மாதிரி இதை போட்டுட்ருக்கோம். இந்த பிளேட் வந்து தேக்கில் உள்ள ஒரு மரத்துலேயே உள்ள ஒரு டின்னர் பிளேட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளேட்டு. நல்ல கண்டிஷனில் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அழகாக ஒரு உங்களுக்கு குடஞ்சே செஞ்சுருக்குறாங்க. சைஸ் வந்து உங்களுக்கு 9.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. அகலம் டயாமீட்ரு 9.5 இன்ச். இந்த பீஸ் வந்து 1600 ரூபாய், 1600ன்னு விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது மரத்துலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீஸ் தான். இது வந்து கொஞ்சம் 2 அதுலேயே சின்ன பிளேட் மாதிரி 2 சைடும் காது வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு. எல்லாமே அவங்க அந்த செஞ்சுருக்க அமைப்புக்கு தான் நம்ம சொல்கிறது. அந்த காலத்தில் உள்ளது. இன்றைக்கி எத்தனையோ மரப்பொருட்கள் வந்தாலும் இதெல்லாம் பர்மா தேக்கில் அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் செஞ்சது. வாங்கி வச்சாலும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த இடத்துலையும் ஒரு வளைவோ எந்த இதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும். அதனால தான் இதை விருப்பப்பட்டு வாங்குறது. இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் உள்ளது. 900 ரூபாய், 900ன்னு விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மரத்துலேயே உள்ள சந்தனப்பிலா. இது வந்து 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கிறது. நல்ல பெரிய சைஸு சந்தனப்பிலாலே பெரிய சைஸ் சந்தனப்பிலா. 3.5 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அமைப்பு. இது வந்து 1100 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மரத்துலேயே உள்ள ஒரு குங்கும சிமிழ் மாதிரி இருக்கக்கூடியது தான். குங்கும பாக்ஸு ஃபுல்லாக மரத்துலேயே வெளியில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பெயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். சைஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்கும். இதுவும் 900ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. இன்றைக்கி இப்போ இந்த பார்த்துருக்க செட்டு எல்லாமே ஒரே நாளில் வாங்கினது கிடையாது. நான் ரொம்ப ஒன்று வரும்போது அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சு இன்றைக்கி வீடியோவுக்கு பார்க்க அழகாக இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ செட்டாக இருக்குது உங்களுக்கு. சந்தனப்பிலா, குங்குமச்சிமில், ஒரு சின்ன இதில் பூ கொஞ்சம் வச்சு நம்ம வரவேற்பு இதில் வச்சோம்னாலே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? அது அப்படியே செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பால் கேன் மாதிரி இருக்கக்கூடியதான். நம்ம எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு சைஸ் உள்ளது தான். ஒரு 400 ml பிடிக்கக்கூடியது. 900 ரூபாய், 900ன்னு விலைக்கு கொடுக்குறேங்க. க்ரீன் எனாமல் வேர் 900. 5 இன்ச்சு சைஸ், 5 இன்ச். நல்ல கண்டிஷனில் இருக்கும். உட்டன் ஹேண்டிலோட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஜீசஸ் ஸ்டாச்சு தான், சிலை தான். நல்ல கண்டிஷனில். இதுவுமே வந்து ஒரு பார்க்கவே வந்து நல்லா இருக்குது. இது வந்து 7 இன்ச்சு சைஸ் உள்ளது. நம்ம நேட்டிவிட்டி சீன் அரேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை வேறு இதுக்கு கிறிஸ்மஸ் டயத்துலையோ நம்ம 2 சைடும் கேண்டல்லாம் வச்சு வைக்கிறதுக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். 1300ன்னு விலைக்கு கொடுக்குறேன். 7 இன்ச்சு சைஸ் உள்ளது.
நல்ல முகம் திருத்தமாக தெளிவாக இருக்குது. அடுத்தா பார்க்குறது ஒரு மரத்தில் உள்ள ஒரு ஒட்டகத்தோட ஒரு சிலை தான். இது வந்து ஒரு பெரிய ஒட்டகம், தாய் ஒட்டகமும் ஒரு குட்டி ஒட்டகமும் இருக்க மாதிரியா ஒரே மரத்திலே குடஞ்சி செஞ்சுருக்குறாங்க. இது வந்து முழுக்கவே ஒரே மரத்தில் உள்ளது, ஒரே மரத்தில் செஞ்ச பீஸு. பேஸு, மேலே இருக்க ஒட்டகம், அந்த சின்ன ஒட்டகம் எல்லாமே ஒரே மரத்தில் செஞ்சது. இது மாதிரிலாம் இருக்கிறதுல பழைய பொருட்களில் கிடைக்கிறதுல டேமேஜெலாம் நிறையா இருக்கும். கால் உள்ள எதையோ அந்த மாதிரிலாம் உடஞ்சி போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு பொருளும் பார்த்து எடுக்கும்போதும் தெளிவாக இருக்கிறத பார்த்து மட்டும்தான் எடுப்பேன். முகம்லாம் அவ்வளோ ஒரிஜினல் ஒட்டகத்துக்கு எப்படி செஞ்சுருப்பாங்களோ அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அவ்வளோ அழகாக திருத்தமாக இருக்குது. சைஸ் வந்து 8 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து 8 இன்ச்சு ஹைட்டு வரக்கூடியது, 6 இன்ச்சு அகலம் வரக்கூடியது. இதுவுமே கொலு டயத்தில் கொலுவுக்கு வைக்கிறதுக்கோ இல்லை இந்த நேட்டிவிட்டி சீனுக்கு ஜீசஸ் குழந்த இதில் அதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி மல்டி பர்பஸாக டெக்கரேஷன் யூஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரே மரத்தில் இந்த அளவுக்கு வடிவமைப்பு செஞ்சு மெனக்கட்டு அதுக்கான கூலி வேலை பார்த்து செஞ்சுருக்கிறது தான் இன்றைக்கி இது. இன்றைக்கெல்லாம் வரதெல்லாம் தனித்தனியாக செஞ்சு ஜாயின் பண்ணுறாங்க. அடி பீஸ் ஒன்று இருக்கும், மேலே இருக்கிறது ஒன்று இருக்கும். இங்கே அது மாதிரி இல்லாமல் பேஸ்லேருந்து பெரிய ஒட்டகம் சின்ன ஒட்டகம் எல்லாமே ஒரே இதில் செஞ்சது. இந்த பீஸ் வந்து 3700 3700 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மரத்தில் உள்ள ஒரு அஞ்சரை பெட்டி தான். இதே மாதிரியே நம்ம ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தோம். இதுவும் அதே மாதிரி ஒரு பீஸ் தான். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருந்தப்போ எனக்கு இந்த அலுமினிய கிண்ணம் கிடைக்கல, அதனால் இப்போ மறுபடியும் கிடைக்கவும் போட்டிருக்கேன். ஒரே பாக்ஸ் டைப்பில் செஞ்சு உள்ளே வந்து ஹோல் போட்டு அந்த கிண்ணம் உள்ளே பதிக்கிற மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. இது கடுகு மிளகு ஜீரகம்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அஞ்சரை பெட்டி பாக்ஸ் மாதிரி தான். அந்த காலத்தில் வந்து ஒன்று ஒன்றா யோசனை பண்ணி செஞ்சுருக்குறாங்க. இப்போ இதில் அலுமினிய கிண்ணம் தான் வச்சுருக்குறோம். வேணுங்கிறவங்க அதை அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சில்வர் கிண்ணமாக கூட மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். இது நம்ம என்ன வேணாலும் என்ன மாதிரி பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு 11 இன்ச்சு அகலம் வந்து 11 இன்ச்சுக்கு, உயரம் இந்த குறுக்கு வந்து 8 இன்ச்சு சைஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரு இது செய்கிறதுக்கு வந்து ஹேண்டில் வந்து இரும்பில் கொடுத்துருக்குறாங்க. கிண்ணம் வந்து அலுமினியத்தில் இருக்குது. மரத்தில் தேக்கு மரத்தில் பர்மா தேக்கில் செஞ்சுருக்குறாங்க. எவ்வளோ தூரம் மெனக்கெட்டு ஒவ்வொரு பொருளை செஞ்சுருக்காங்கங்கிறதுக்கு தான் நமக்கு இதாக இருக்குது. அது மாதிரியே இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இதே மாதிரியே நாங்கள் ஆசாரிகிட்ட செய்ய கொடுத்தோன்னு கூட சொன்னாங்க. இது மாதிரி இதெல்லாம் ஒரு பேட்டர்னுக்கு கூட ஒவ்வொரு பொருள் வந்து யூஸ் ஆகுது. இது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி காமிச்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது. இது வந்து பின்பக்கம் வெளி சைடு மட்டும் நான் உங்களுக்கு பாலிஷ் கொடுத்துருக்குறாங்க. உள் சைடு மரம் தெரியணுங்கிறதாக வச்சுருக்காங்க. அந்த பீஸ் வந்து 1900 1900. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு பெட்டி தான். இது கொஞ்சம் வித்தியாசமான பெட்டி. மேலே வந்து டூம் ஷேப்பில் இருக்கக்கூடியது, மூடி வந்து டூம் ஷேப்பில் கொஞ்சம் இருக்கும், வித்தியாசமானது. இது வந்து என்ன பாக்ஸ்னால் மருந்து பாக்ஸுன்ற மாதிரி அங்கே கடையில் சொன்னாங்க. பாட்டிலில் மருந்து வரும், பாட்டிலில் வந்து வச்சு அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்குள்ள பாக்ஸ் அப்படின்னு. எடுக்கிறதுக்கு மருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஹைட்டில் நல்லா அடிப்பகுதியை விட கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் தெரியும் மாதிரி, அது பாட்டில் இடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக டூம் மாதிரி மூடியே ஒரு ஹைட்டாக செஞ்சுருக்குறாங்க. மூடியை பார்த்தாலே பெட்டி, அது ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க. அமைப்பு வித்தியாசமான அமைப்பில் செஞ்சது. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு பெட்டியோட பாதி சைஸ்க்கு வருது பாருங்கள் மூடி. சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு இருக்குது. அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்குது. உங்களுக்கு குறுக்கு வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. இதுக்குள்ளே பாட்டில் மாதிரி வச்சு அழகாக மூடி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சேஃப்டியாக ஒரு பொருளை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு சைஸுக்கு 3.5 இன்ச்சு சைஸுங்க. இதோட விலை வந்து 1600 1600 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல கனமான தேக்கு பீஸு, எந்த இடத்துலையுமே ஒரு சிறு டேமேஜ் கூட இல்லாதது, அழுத்தமான பீஸு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மார்பிள் பலகை தான், மன மாதிரி. இது வந்து ஒரு மார்பிளில் டிசைன் பண்ணி அதுக்கு சுற்றிலும் மரத்தில் இது மாதிரி ஃபுல்லாக அடைச்சி உங்களுக்கு ஒரு பலகை மாதிரி செஞ்சுருக்குறாங்க, மணப்பலகை மாதிரி. நம்ம சாமியெல்லாம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை விளக்கு எடுத்து வச்சுக்கிறதுக்கோ பயன்படுத்திக்கிறது, அந்த காலத்தில் அதுக்காகவே செஞ்சுருக்குறாங்க, பயன்படுத்திக்கலாம். மல்டி பர்பஸாக நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. இது வந்து நல்ல வெயிட்டே கூடங்க, நம்ம தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட் இருக்குது. கல்லோட வெயிட்டும் கூட வெயிட்டு கூட இருக்குது. இது வந்து 1900 1900 விலை கொடுக்குறேன். பாதம் வந்து 2 சைடும் கால் மாதிரி இருக்கிறதுல டிசைன் இருக்குது. சுற்றியில் இருக்கிற பலகை ஃபுல்லாக தேக்கு, பர்மா தேக்கு. உள்ளே வந்து உங்களுக்கு பதிச்சிருக்கிறது வந்து மார்பிள், அந்த காலத்தில் உள்ள மார்பிள் வச்சு பதிச்சிருக்காங்க.
இந்த இடத்துல எழுத்து மாதிரி இருக்கிறது, பேர் எழுதியிருக்கிறது வேணாம்னா அது நம்ம அழிச்சு கூட கொடுக்கலாம். 1900 1900ங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு கிளாக் ஸ்டாண்டு தான். இதுவும் பர்மா தேக்கில் செஞ்ச ஒரு கிளாக் ஸ்டாண்டு. இப்போ வந்து இதை மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது சைடில் இருக்கிறது ஒரு திறக்கிறதுக்காக உள்ள ஒரு கொக்கி, அதை லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து கிளாக்கை வந்து ஹைட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இதை பீடமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உள்ளே 2 நம்ம குறுக்க சட்டை மாதிரி கொடுத்தோம்னா ஒரு மினியேச்சர் பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஆனால் முழுக்க திருத்தமாக அவ்வளோ தெளிவாக செஞ்சுருக்காங்க. எந்த இடத்துலையுமே எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட கிடையாது. திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. நம்ம கிளாக் ஸ்டாண்டாக வச்சுக்கணுன்றது இல்லை. ஒரு சாமி சிலை வச்சு நம்ம பூஜை ரூமில் கூட வைக்கலாம். எப்படி வேணாலும் அவங்கவுங்களோட சௌகரியத்துக்கு வச்சுக்கலாம். நான் அவங்களுக்கு கிளாக் ஸ்டாண்டை வச்சு காமிக்கிறதுக்காக காமிச்சேன். நல்ல கண்டிஷனில் உள்ள ஸ்டாண்டு இது. சைஸ் வந்து உங்களுக்கு 10 இன்ச்சு 10 இன்ச்சு ஹைட்டுக்கு 7 இன்ச்சு அகலம் இருக்குது. எல்லா சைடுமே மரத்துலேயே அடைச்சிருக்காங்க. சில நேரம் பின்னாடி கூட சில இதில் ப்ளைவுட்டில் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக சுற்றிலுமே எல்லாமே மரம். கீழே இருக்கிறது ஸ்டிக்கர் தான். அந்த காலத்தில் வந்த வாக்கில் இருக்குது. சுற்றிலும் நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே மட்டும் மரம் தெரியணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. இந்த பீஸ் வந்து 2400 2400. ஒன்றுமே அதோட கண்டிஷனு அதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம ரேட் ஃபிக்ஸ் அங்கே வாங்கிட்டு வரோம். அதுக்கு தக்கன நம்மளும் விற்கிறோம். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு தூக்கு தான். அரிசி ட்ரம் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உள்ளது. நல்ல ஒரு 10 கிலோவுக்கு மேலே கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. 10-15 கிலோ கிட்ட பிடிக்கக்கூடியது. உங்களுக்கு வெயிட்டு மட்டுமே வெயிட்டே வந்து 2.25 கிலோ 2,800 2,900 இருக்கக்கூடியதுங்க. அது வெயிட்டு உங்களுக்கு கிலோ 1500 ரேட் போட்டு தான் நம்ம விலைக்கு கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு கிலோ 1400 ரேட்டு போட்டு 3900 விலைக்கு தரேங்க. உங்களுக்கு ஒன்றுமே நம்ம கண்டிஷன் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். நல்ல அழுத்தமாக நல்ல கண்டிஷன். இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். அதோட ரேட் வந்து 3900. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு குண்டான் தான். நல்ல கனமான குண்டான். நம்ம அடுப்பில் வச்சே குழம்பு வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு, இல்லை பால் காய்ச்சறதுக்கு மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்து குண்டான். யூஸ் பண்ணாத புழங்காத ஃப்ரெஷ் புது பீஸு. உள்ளே நல்லா ஈயம் இருக்கிறதும் சரி, வெளியில் இருக்கிறதும் கிடையாது. ரீபாலிஷ் பண்ணது கிடையாது. எப்படி உள்ளதோ அப்படியே நான் போட்டிருக்கேன். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. மூடியும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து இது வந்து 5.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு உள்ளது குண்டான். மூடி வந்து 7.5 இன்ச்சு உள்ளது. இது 2 சேர்த்து தான் கொடுக்குறேன். மூடி வந்து உங்களுக்கு 300 குண்டா வந்து 1600. 2 சேர்த்து 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது. பெரிய சைஸ் குண்டா இது. இப்போ கெப்பாசிட்டி வந்து 2.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும். ஒன்றும் ப்ராடக்ட் வந்து எனக்கு சொந்த பர்பஸ்க்கு எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து பார்த்து போடுறோம். விலை எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு. ஒவ்வொரு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை தூக்கு தான். ஒரு சின்ன தூக்குவாளியும் நிறைய பேர் சின்ன தூக்குவாளி நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க. ஒரே நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியதில்லை. கிடைக்க நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடியது தான். நல்ல கண்டிஷனில் உள்ள ஈயத்தோட நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த பீஸ் வந்து 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. சின்ன தூக்குவாளி எனக்கு ஒரு தடவை நம்ம கேட்கும்போது இல்லைன்னா மறு தடவை நம்ம போய் பார்த்து அதே மாதிரியான பொருளை வாங்கிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போட்டுட்ருக்கோம். எந்த பொருள் வேணும்னாலும் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போதைக்கு இல்லைன்னா கூட அடுத்த தடவை வாங்கிட்டு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். பெரிய சைஸு 7 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு உள்ளது. நல்லா ஒரு 6-7 லிட்டர் பிடிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் எந்த இடத்துல எதுவும் சிப்பாகாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. லைட் ப்ளூ கலரு. 1600 விலை கொடுக்குறேங்க. 1600. சைஸ் வந்து 7 இன்ச்சு ஹைட்டு, 8 இன்ச்சு அகலம். வீடியோவில் பார்க்குறதுக்கு ஹைட்டு கூட இருக்க மாதிரி அகலம் இதாக இருக்க மாதிரி தெரியும். பட் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு உயரத்தை விட அகலம் கூட இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு பெரிய சைஸ் பேசன். பார்க்க ஒரு அடி உள்ள பேசன். பெரிய சைஸ் பேசன் இது. நல்லா நிறைய நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு சப்பாத்தியெல்லாம் பிசையணும்னா நான் கொஞ்சம் கூடுதலாக பெரிய ஃபேமிலியாக இருந்தால் அந்த மாதிரி இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல பெரிய சைஸு.
மல்டி பர்பஸாக என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு அடி சொன்னீங்களே, இது வந்து 1800 1800 விலை கொடுக்குறேங்க பேசனை. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலியமாகவே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப மெனக்கெட்டு பார்த்து தான் போடுறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.